ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிம்மா இருக்கிறீங்க? என்கிட்ட பாபா டிவோட்டிஸ் பிரார்த்தனை வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உங்க பிரார்த்தனை வச்சுட்டேம்மா. அப்பா சொன்னதெல்லாம் நல்லதே நடக்குங்கிறது தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். நிச்சயமா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். சரியாம்மா? நல்லதே நடக்கும். நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், எங்களோட மகன் கர்ம வினைக்குள்ள சிக்கிட்டான், அவன் அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு என் பிள்ளைங்களை. அதனால மனசுக்கு ஒரு அமைதி இருந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அப்போ வந்து படுத்தது பெட்ல படுத்ததுன்னு தான் தெரியும், நான் தூங்கிட்டேன் போல இருக்கு. அப்படி நான் தூங்குறது ரொம்ப குறைவு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. அது தூங்கினது வேணாச்சுது கனவு. அவ்வளவு ஆழ்ந்த தூக்கமா இருந்திருக்கணும். அந்த கனவு வந்து என்னாச்சுன்னா, ஒரு ஒரு பழைய வீடு மாதிரி இருக்கு. ஒரு அரண்மனை என்று கூட சொல்லலாம். ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கு. அந்த அங்க அந்த வீட்டு உள்ள கூட அந்த காஞ்சு போன அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் கொட்டி அப்படியே அந்த குப்பையா இருந்துச்சு. ஆனா பழைய வீடுன்னு தெரிஞ்சது. அந்த கனவு கூட எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கனவு மாதிரி தான் இருந்துச்சு. இது ஏற்கனவே ஒரு தடவை நான் நடந்துச்சது, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் கனவு கண்டேன்னு சொல்லி. அது மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. அந்த கனவு வந்து அது சொல்லியிருந்தேன், தெரியாத முகங்களே என்னோட பழகிட்டு இருந்தாங்க. முன் ஜென்மத்துல நடந்ததோ என்னமோ, அதுதான் எனக்கு அந்த கனவா வந்திருக்கு போல இருந்தது. யாரையுமே எனக்கு அப்போ அந்த கனவுல தெரியவே இல்லை. இப்போ இன்றைக்கு அந்த அந்த இன்றைய நாள் அந்த கனவுல கூட ஒரு பெரிய வீடு, ஒரு அரண்மனை மாதிரி இருக்குமா, இல்ல அந்த வீடு எல்லாம் எல்லாமே இதா இருக்குது. குப்பைன்னு சொல்ல முடியாது. அந்த காஞ்ச மர இலைகள் தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் கொட்டி இருக்கு. நான் அங்க இருக்கிறேன்னு அது எங்களுடைய வீடு மாதிரி இருக்கு. அங்கே ஒரு ரூம்ல என்ன பெத்த தந்தை பெட்ல தூங்கிட்டு இருக்கார். அந்த ரூம் கதவு கூட அரைவாசி திறந்த மாதிரி தான் இருக்குது. என்னோட அம்மாவும் அங்கே இருந்தாங்க. என்னோட அக்கா இருந்தா, என்னோட 2வது அக்கா கனடாவில இருக்காங்க, அவங்களும் இருந்தாங்க. அண்டைய நாள் என்ன ஏதோ ஒரு அனிவர்சரி என்னமோ தான் நடக்க போகுது, எனக்கு தான் நடக்க போகுது. அதால நான் கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு அப்பாவோட நினைவாவே இருந்துச்சு. அப்பா என்னமோ அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டே, அப்பா நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எனக்கு கண்ணுல காட்டுங்கப்பா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் தேடுறேன் அப்பாவை. அப்பாவை தேடிட்டு இருக்கும்போது நான் இப்போ மேலதானே பார்ப்பேன், சிவர்ல இருப்பார், எங்கேயாவது இருப்பார் இல்லையா. ரூம் எல்லாம் திறந்து அப்படி தேடும் போதுதான் என்னோட தந்தை அங்க இருந்ததை பார்த்தேன். அவருக்கு தூங்கும் போது சத்தம் போட்டா பிடிக்காது, கோவம் வந்துடும். அதனால நான் மெதுவா பார்த்துட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு இங்கால வந்துட்டேன். அப்படியே தேடி 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 அப்பாவை தேடிட்டே இருக்கிறேன் என் மனசு முழுக்க. அப்போ எங்க வீட்டுக்கு அந்த ஒரு 2 வீட்டுக்கு அங்கால ஒரு தமிழ் குடும்பம் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த குடும்பத்துல இருந்து அவங்களோட 2வது மகள் வந்திருந்தாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ நான் கேக்குறேன், என்னத்துக்குமான்னு கேட்கும்போது, பூசுறதுக்கு தான் அப்படின்னு அவங்க முகத்தை அப்படி காட்டி கேக்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்லவும் இல்லை. எனக்கு அப்பாட நினைவாவே இருக்குது. எங்கப்பா இருக்கிறீங்க நீங்க என்ன நான் கேட்டுட்டே இருக்கிறேன்னா, அப்ப இன்னொரு அம்மா இருந்தாங்க அங்க. அந்த அம்மா சொல்றாங்க, கீழே பார் என்று சொல்லி சொல்றாங்க. எதுக்கு கீழே பார்க்க சொல்றாங்கன்னுட்டு நான் அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு அப்படி கீழே அப்படி உட்காந்துட்டு கீழே பாக்குறேன். நான் நடந்த இடத்துலயே தான், சரியா, நான் கால் வச்ச இடத்துலயே தான் கீழே உட்காந்துட்டு பார்க்கும்போது முழுக்க அந்த காஞ்ச இலைகள் தான் இருந்தது. அப்ப அந்த இலைகளை அப்படி தள்ளுறேன், கையால தட்டிட்டு பார்க்கும்போது அங்கே அப்பா இருந்தாருமா. நிலத்துல எப்படி அந்த டைல்ஸ்ல அப்பா இருந்தாருன்னா, அந்த மார்பிள் வந்து அந்த அந்த டைல்ஸ் வந்து அந்த அது மட்டும் பாத்தீங்க இல்லையா, நான் சொன்ன பிளாக் அண்ட் ஒயிட் கனவு தான் வந்துச்சுன்னு சொல்லி. ஆனா அது மட்டுமே ப்ளூ கலரா தெரிஞ்சது எனக்கு. ப்ளூ கலரா சுத்தவரை டெக்கரேஷன் செஞ்ச மாதிரி நடுவுல அப்பா இருக்கிறார். சீரடி அப்பா இருப்பார் இல்லையா, இந்த மாதிரி அதே மாதிரி சீரடி அப்பாவே அங்க இருக்கிறார். அந்த சீரடியில இருக்கிற அப்பாவே அங்க இருக்கிறார். அது பார்த்தது, அப்பா இங்க இருக்காரு, எப்படி நான் காலை வர வச்சிருக்கேன், என்ன இது, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு தெரியல, நீங்க இங்க இங்க எப்படி. அப்போ அதை நினைச்சிட்டு எனக்கு ரொம்ப
வழியா போயிருச்சு. பாத்தீங்க இல்லையா? அதுல அப்பாவுக்கு இருந்த அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் எனக்கு அந்த கலரா தெரிஞ்சது. மிச்சம் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் தான்மா தெரிஞ்சது. அப்ப அந்த வீடும் அப்படித்தான் இருக்குது சும்மா. அப்போ நான் அப்பா அங்க இருக்காரு என்ற சந்தோஷத்துல அப்படி நினைச்சிட்டேன். நன்றிப்பா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு திரும்பும் போது அதுல இருந்த அந்த அம்மாவை எனக்கு சொன்னாங்க இல்லையா, கீழே பாருங்க, அவங்கள காணல. அப்போ என்னோட அக்கா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு சொல்றாங்க, சீக்கிரமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகு, வரப்போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவகிட்ட தான் நான் சொல்றேன், இங்க இங்க பாருங்க சீரடியப்பா கீழே இருக்கார் என்று அவகிட்ட சொல்லும் போது அவங்களும் வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு என்னோட இந்த பிரான்ஸுக்கு வந்தப்போ முதல் என்னோட ஃப்ரெண்ட் அவங்கதான் என்னோட மகனுக்கு கோட் ஃபாதர் கோட் மதர். அப்ப அவங்க வந்துட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வர்றாங்களே என்றுட்டு தான் நான் சீக்கிரமா பாத்ரூம்குள்ள ஓடி போய் குளிச்சிட்டு இருந்தேன்னா, குளிச்சிட்டு இருக்கும் போதே அந்த தண்ணி எல்லாம் என் தலைமையில அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா எனக்கு ஒரே அப்பாவோட நினைவுதான். அப்பா அங்க எப்படி நான் அப்பா மேல காலை வச்சுட்டு மன்னிச்சிருங்க ஓம் சாய்ராம் சொல்லிக்கொண்டே அப்படியே நான் முழிக்கிறேன். அந்த ஓம் சாய்ராம் என்ற வார்த்தை என்ற வாயிலிருந்து நான் சொல்றது என் காதுல கேக்குது. நான் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் டைமை பாக்குறேன். அப்பதான் 11:30 அப்போ என்ன இது, இந்த டைம் போலதானே நான் வந்து எப்பவுமே வழக்கமா தூங்க வாருது. அப்போ இது என்ன நடக்குதுங்க? அப்போ எனக்கு வழங்கிருச்சு, அப்பாதான் ஏதோ செஞ்சிருக்கார். இந்த கனவு காண்றதுக்காகத்தான் என்ன தூங்க வச்சிருக்கார் போல இருக்கு. அதான் நடந்தது. அப்பாவுக்கு நன்றின்னு வெட்டில படுத்திருந்தபடியே தான் சொல்லிட்டு, ஆனா இந்த கனவு எதுக்கு அப்பா அப்படி நான் காலால மிரிச்சிட்டேனே அப்பா மேல, எனக்கு ரொம்ப மனசை எனக்கு தாக்கிடுச்சு. எதுக்காக அப்பா கீழே இருந்தார்? எங்கேயும் அப்பா கீழே இருக்க மாட்டார் இல்லையா, மேலதான் இருப்பார். எதுக்காக கீழே இருந்தார்? எதுக்காக அந்த வீட்டுல அப்படி கீழே இருந்தது என்றதை பத்தியே நான் நினைச்சிட்டே அப்படியே படுத்திருந்தேன். இன்னைக்கு தூக்கம் வரல ரொம்ப நேரமா. என்னாச்சு, எல்லாருமே கலர் எதுவுமே தெரியல. ஆனா அப்பாவோட அந்த டைல்ஸை பார்க்கும்போதுதான் அந்த சைட்ல அந்த ஒரு நீல கலர் பார்டர் மாதிரி போட்டு அதுக்கு நடுவுலதான் அப்பா இருக்கார். என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டே நான் அப்படியே இருந்தேன். எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரிஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாவை கனவுல கண்டது. ஆனாலும் அப்பா என்ன கொஞ்ச நாளாவே அப்புறம் 2-3 வீக்ஸா என்ன இந்த அன்னதானம் செய் என்று சொல்லிட்டு இருக்கார். அப்போ அது எதுக்கு என்கிறது எனக்கு அப்போ புரியல. அதை புரிய வைக்கிறதுக்கு தான், என்னோட ஒரு அனிவர்சரி செய்யறதுக்கு தான் அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்படின்னா என்னத்துக்காக நினைக்கும் போது எனக்கு நினைவு இப்பதான் வருதுமா. அன்றைக்கு இரவு நினைவுல வரவே இல்லை. அப்பாவை பார்த்த சந்தோஷம். ஆனா அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் இந்த கனவை மறந்துடக்கூடாது. காலையில் எழுப்பினது எனக்கு நினைவுபடுத்தின நீங்களே தான், நினைவுபடுத்துங்க, எழுதி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எதுக்காகன்னா, நான் நிறைய தடவை அப்பா எனக்கு கனவுல வந்திருக்காரு இல்லையா, ஒரு 2 தடவை அப்பா கனவுல வந்தது எனக்கு நினைவுபடுத்தவே இல்லை. அப்பா நேரம் வந்து கதைச்ச மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அது எனக்கு நினைவே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப ஒரு அதிசயமா இருந்துச்சு. நான் கனவு கண்டா எதையுமா மறக்கிறதே இல்லம்மா, அப்படியே நினைவா சொல்லிட்டு இருப்பேன். எதுக்கு அப்பா வந்த அந்த கனவு மட்டும் எனக்கு நினைவே இல்லாம போயிடுச்சு. என்ன நடந்துச்சு வேண்டா, அது அப்பதான் செஞ்சிருக்காரு ஏதோ. அப்பா கிட்டே நான் சொல்லிடுறேன், அப்பா காலையில நினைவுபடுத்துங்கப்பா, உங்களை கனவுல கண்டது நான் எழுதி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு தூங்கிட்டேன். காலையில எழுப்பினதும் அப்பாக்கு வழக்கம் போல நான் விளக்கு ஏத்தி வைப்பேன் இல்லையா, விளக்கை ஏத்தினா அந்த விளக்குல பாருங்க என்ன வந்திருக்குன்னு. இது அந்த காமாட்சி அம்மா விளக்குல அப்பா இருந்தார். அப்பாவோட கண்களை பாருங்கம்மா, அப்படியே தெரியுது. நான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க. அப்பாட தலைக்கு மேலதான் வைரவர் இருக்கார். அதுல நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆனாலும் அப்பாட முகம் ரொம்ப தெரியுதுமா எனக்கு. நீங்க வடிவா பாருங்க, பார்த்தா உங்களுக்கும் தெரியும். மற்றது அதுல ஆஞ்சநேயர் அப்பாவும் இருக்கார். ஒளியில அந்த வெள்ளை ரோஜா இதழ் என்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, போன எபிசோட்லயும் அதை பத்தி சொல்லியிருந்தேன். அப்பா எனக்காக அதை கொடுத்திருந்தார் என்று சொல்லி அந்த இதழை பாருங்க. மறுபடியும்
இதை நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன். போன எபிசோட்ல அதுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். 2 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி அப்பா ஒளியிலையும் காட்டியிருந்தாருன்னு சொல்லி. ஆனா இல்லம்மா, அடுத்த நாளே காட்டியிருந்தது தான் நான் உங்களுக்கு போன எபிசோட்ல போட்டிருந்ததே. இப்போ மறுபடியும் 2வது நாளும் எனக்கு காட்டியிருந்தார் பாருங்க. அது யாரு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு சர்ப்பம் நாகம்மா இருக்காங்க. அவங்க வாயில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வாயில இருக்குது. வாயில வச்சுட்டு அப்படி வந்திருக்காங்க. அதுல பாருங்க, அவங்க வந்திருக்கிறது அப்பாட தலைக்கு மேலால. அங்கேயும் அப்பா இருக்காரு. அது வடிவா தெரியல, ஆனா உங்களுக்கு புரியும். பார்த்தா அப்பாவை உணர்ந்தவங்களுக்கு அது வடிவா புரியும். அப்பாட தலைக்கு மேலால ஒரு நாகம் அது வாயில வச்சிருக்குது. அந்த வெள்ளை ரோஜா இதழ் எப்படி இருக்கும்னா, அந்த இதழோட அடிப்பாகத்துல மஞ்சள் கலர் தெரியுமா? மஞ்சள் கலந்த மாதிரி இருந்துதான் அப்படியே வெள்ளை ரோஜா இதழ் இருக்குது பாருங்க. அதே மாதிரியே அப்பா ஒளியில தீபத்திலையும் காட்டியிருக்கார். அந்த இதழ் சுருண்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்பா மேல. அப்படி அப்பாவோட இதயத்துல இருக்கிற பூ அந்த இதுல விரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுமா. ஒரு சர்ப்பம் வச்சிருக்குது. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு மேல பாருங்க, அந்த ஷடோ இருக்கு இல்லையா, அது அப்படியே அப்பாவோட முகம் அப்படியே பளிச்சுன்னு அழகா தெரியுதுமா. உங்களுக்கு முதல்ல போடுறேன்னு பாருங்க. அப்பாவை அங்கேயும் பார்த்ததும் எனக்கு நான் என்னைய மறந்து போயிட்டேன்மா. அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்பா எனக்கு தந்தார். இப்படி சொல்றது, அப்பாவோட அன்பு இதுதான்மா. நிச்சயமா எல்லாருக்கும் அது அப்பா இருப்பாருங்க, உங்ககிட்ட இருப்பார். நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க, பொறுமையா இருங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்குமா. அப்பா எப்போ நீங்க அப்பாவை நினைக்கிறீங்களோ கூப்பிட்டதும் உடனே அங்க இருப்பார். என்கிட்ட எத்தனை விதமா காட்சி தந்திருக்காரு இல்லையா, அது மாதிரி நிச்சயமா உங்களுக்கு நடக்குமா. அப்பா அவ அங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல இன்னொன்று என்னத்தை எனக்கு நினைவுபடுத்திட்டு இருந்தாருன்னு சொன்னா, குலதெய்வத்தை கவனின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். வைரவர் கூட வந்து ரொம்ப கர்ச்சல் கூட எனக்கு தந்திருந்தார். பாருங்க, இப்ப இதுல அடுத்த போட்டோ எடுத்ததுல என்ன இருக்குன்னு சொன்னா, அப்பா இருந்த அதே இடத்துல ஒரு காவல்துறை இருக்கிற மாதிரி இருக்கு. காவல்துறை எங்களை காவல்காகத்தானே இருக்காங்க. அப்போ எங்களுடைய குலதெய்வமும் எங்களை காவல்காகத்தானே இருக்காங்க இல்லையா. அப்பா அதை நினைவுபடுத்திட்டே இருந்தாருமா எனக்கு. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. அப்பா சொல்லிட்டே இருந்தார் அன்னதானம் செய்யன்னு சொல்லி. அப்பா சொல்லுவார் இல்லையா, யாருக்கு செய், எதுக்காக அப்பா அன்னதானம் செய்ய சொல்லி சொல்றாருங்கிறத பத்தி அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்காக தான்மா அப்பா கனவுல கூட கீழே வந்திருந்தார் இல்லையா, நிலத்தோட நான் காலை வச்சேன் இல்லையா. ஆனா அப்பா முகத்து மேல நான் கால் வைக்கல. அவருடைய அந்த டைல்ஸ்ல அப்பாவோட முகம் பதிவா இருந்துச்சு. அவரு அந்த டைல்ஸ்ல நான் காலை வச்சுட்டேன் இல்லையா, அது கூட எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அப்போ நான் அப்பாவை உதாசீனப்படுத்திட்டேன்னு அதுதான் அப்பா எனக்கு காட்டியிருந்தார். நான் சொல்ல கூட நீ கேட்கல, அன்னதானம் செய்யுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன்னு சொல்லி இப்படி எனக்கு இந்த காட்டி எனக்கு அதை புரிய வச்சாருமா. அது எப்படி எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. அதனால இப்ப 2-3 கிழமை ஆயிடுச்சு இல்லையா, அது ரொம்ப பெருசா நான் எடுத்துக்கல. அதுக்காக அப்பா பின்னேற ஆர்த்திக்கு செய்யறதுக்கு நான் வந்தப்போ அந்த பாருங்க, லட்சுமி அம்மா விளக்குல என்ன வந்திருக்குன்னா, அப்பாவே சமைச்சிட்டு இருக்காருமா. அந்த பெரிய சட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அப்பாவும் இன்னொருத்தரும் நிக்கிறாங்க. சரியா, 2 பேர் நிக்கிறாங்க. அப்பா அந்த கையை போட்டு அப்படியே, அப்பா எப்பவும் செய்யும் போது கையால தானே செய்வார் இல்லையா, அந்த சூடா இருந்தா கூட அது அவருக்கு தெரியறது இல்லை. எனக்கும் அதை உணர்த்தி இருந்தார். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என் கையில நெருப்பு பிடிச்சுதான் நான் எந்த வித இதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி. அப்போ நான் நினைச்சது அப்பாதான் அங்க அவர் கைய வச்சிருக்காரோன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டது. ஆனா அதே உண்மைதான். அப்பா எனக்கு ஒளியில காட்டியிருந்தார். அப்பாவோட கையில நெருப்பு பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அன்னைக்கு என் கையில சுட்டிருந்தா பரவாயில்லையேப்பா, ஏன்பா உங்க கையை சுட வச்சுட்டேனேன்னு சொல்லி. அது மாதிரி அப்பா அங்க இருந்தார். அந்த பானையில கை வைப்பார் இல்லையா, அந்த சமைக்கிற பானைக்கு உள்ள கை வச்சு கிண்டுவார். அதுல பாருங்க, தீபத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. அப்பா இருக்காருங்க, அப்பாவோட கண் வரைக்கும் தெரியுது. இது அடுத்த போட்டோ தாம்மா. அடுத்த போட்டோல தான் இது வந்திருக்குது. அதுல பாருங்க, ஒரு அம்மாவும் ஒரு மகளும் அதுல இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சுது, அப்பா
நான் செஞ்சிடுறேன்ப்பா, அன்னதானம் செய்யறேன்ப்பா, யாருக்கு செய்யன்னு சொல்லுங்க, எனக்கு இந்த ஆர்த்தி முடிச்சது நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆர்த்தி செய்யறேன். ஆர்த்தி செஞ்ச ஆர்த்தி விளக்க பாருங்க, அகல் விளக்குல என்ன காட்டி இருக்காருன்னா அப்பா, அங்க ஆஞ்சநேயர் அப்பாவோட கை தெரியுதுமா, அவர் கையில மாம்பழம் பாருங்க பிடிச்சிட்டு இருக்கு, அப்படியே தெரியுது, அவருடைய நிறம் கூட தெரியுது, இதுல விரல் தெரியுது, அவரோட கை அந்த விரல் மாதிரி அது வந்து அதுல பாருங்க ஒரு மாம்பழம் இருக்கு. அது என்னாச்சுன்னு சொன்னா, நான் இப்போ கடைக்கு போயிட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்பாக்கு. அப்போ வைக்க மறந்துட்டேன். சரியா? அப்பாக்கு நைவேத்தியமா அவலம் செஞ்சு வாழைப்பழமும் இருந்துச்சா, அப்பா அதையும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்பா எனக்கு ஞாபகம் ஊட்டினார், மாம்பழம் எடுத்துட்டு வான்னு. அப்பதான் நினைவு வந்தது. ஓடி போயிட்டு அப்பாக்கு அந்த மாம்பழத்தையும் கொண்டு வந்து வச்சிருந்தேன். மன்னிச்சிருப்பா, நான் மறந்து போயிட்டேன் சொன்னேன். நான் அது நல்ல வேலைமா, அந்த பழம் ரொம்ப நல்லா பழுத்திருந்துச்சு. அடுத்த நாள் வரைக்கும் இருந்திருக்காது, பலதா போயிருக்கு. என்னோட அப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தேன்மா. அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி எங்களோட குலதெய்வத்துக்கும் என்னோட பெரியப்பா மகள் அவங்க பிள்ளைங்க செஞ்சாங்க. குலதெய்வத்துக்கான வேண்டுதல்கள் எல்லாம் அப்பா செய்ய வச்சார். அதே போல அன்னதானமும் செய்ய வச்சார். யார்கிட்ட செய்ய சொன்னார் தெரியுமா? அந்த ராஜ் வெப் நியூஸ் சேனல் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, செந்தில், அவங்க கிட்ட தான் அனுப்ப சொன்னார். அவங்க கிட்ட அனுப்பி அன்னதானமும் செஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அப்பா கொடுத்திருந்தார். அது என்னத்துக்குன்னு சொன்னா, எல்லாருடைய என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் அன்னதானம் செய்யறது. ஆனா என்னோட பிறந்த நாள் அன்று நான் எதுவுமே நினைக்கிறது இல்லை, செய்யறது இல்லை. ஆனா கடவுள்கிட்ட வேண்டிடுவேன், அவ்வளவு மட்டும்தான். ஆனா அது அப்பா செய்ய வச்சார் என்ன கொண்டு, எனக்கு நினைவிருந்தது 2-3 கிழமையெல்லாம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய கல்யாண நாளும் வந்திருந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் அப்பா செய்ய சொல்லியிருக்கார். நான் செஞ்சேம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், என்னோட அம்மா அந்த லக்ஷ்மி அம்மாவளுக்கு தெரிஞ்சான்னு சொல்லி டிவோட்டி கேட்டிருந்தாங்க. அம்மாவை தெரியல, அவங்களுக்கு புரியலண்டு. நான் இதுல எங்க அம்மாவோட போட்டோ போடுறேன், அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்படியே அதே முகம்தான் அங்க இருக்குது. சரியாம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இதுல எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா, அதனால இதோட நான் நிப்பாற்றேன். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.